இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சகல விஷம் வச்ச சாப்பாடை சாப்பிட்டு எப்படி எல்லாரும் உயிரோட இருக்காங்க? அப்ப அதுல விஷம் இல்லையா? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. அப்ப நம்ம விஷம் வைக்க சொன்னோம், நம்மளை ஏமாத்திட்டானா? டேய் எவடா சொல்லுங்கண்ணே. டேய் மரியாதையா உண்மையை சொல்லிடு. நாங்க கலக்க சொன்ன விஷத்தை சாப்பாடுல கலந்தியா இல்லையா? அண்ணே சத்தியமா கலந்தானே, இது உங்க மேல சத்தியம். ஏய் என் மேல சத்தியம் பண்றியா? போடா இங்க இருந்து. என் கண்ணு முன்னாடி நிக்காத, போடா போடாங்கறல்ல. ஹலோ மிஸ்டர் விருமன், என்ன நடந்துச்சு நான் சொல்லட்டுமா? நீங்க சாப்பாடுல விஷத்தை வச்சு கும்பாபிஷேகத்தை நிறுத்த பாத்தீங்க. டேய், கிச்சனுக்கு நேர எதிரா ஒரு இடத்துல விஷம் வச்சிருக்கேன். அதை எடுத்துக்கிட்டு போய் சாம்பார்ல நல்லா கலந்துரு. சரிங்க சார். போ. வரேன் சார். சாப்பாட்டுல விஷம் வைக்கிற அளவுக்கு போயிட்டாங்களா? இது உடனே ராஜா கிட்ட சொல்லணும். ராஜா, என்ன? ஒரு நிமிஷம் வாயே. வா. ராஜா, இப்ப என்ன பண்றது ராஜா? இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லாத, நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரி. சாப்பாடுல விஷத்தை வச்சு கும்பாபிஷேகத்தை நிறுத்தலாம்னு பாத்தீங்க. இப்ப அது நடக்கல. காக்கா நாங்க வச்ச சாப்பாடை சாப்பிட்டு சாகல, கரண்ட் கம்பியில் அடிபட்டு தான் செத்து இருக்கு. அதை நாங்க விசாரிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனைனா என்கிட்ட மட்டும் மோதுங்க. அதை விட்டுட்டு அப்பாவி ஜனங்க உயிரோட விளையாடிட்டு இருக்காதீங்க. என்னால இது ஒரு பெரிய பிரச்சனையாக்கி இருக்க முடியும். இதனால கும்பாபிஷேகத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களை விட்டு வச்சிருக்கேன். ஜாக்கிரதை. என்ன சகலமே எப்படி சொல்லிட்டு போறான்? சகல, நீ ஒன்னும் கவலைப்படாத சகல. கும்பாபிஷேகம் இன்னும் முடியலல்ல, பாத்துக்கலாம், விடுங்க. தாயி, உன் கையில விசேஷ ரேகை ஒண்ணு ஓடுது. நீ சாதாரண ஆள் இல்ல. உனக்கு யாராவது கெடுதல் செய்ய நினைச்சாலும் அவங்களுக்கு நீ நல்லதே செய்வ. அப்படிப்பட்ட குணம் உன் குணம். நீ எப்பவும் அமைதியா சாந்தமா இருக்கிறவ. உன் குடும்பத்துல உன்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. உங்க அம்மாவுக்கு நேர் எதிரான குணம் உனக்கு. நீ தொட்டதெல்லாம் தொடங்கும். நீ கட்டிக்கிட்ட மாப்பிளையும் சாதாரண ஆள் இல்ல. அவனும் ராஜகுமாரனா தான் இருப்பான். இல்லங்க, நீங்க இப்ப சொன்னது மட்டும் தப்பா இருக்கு. என் குறி தப்பு சொல்லாது தாயி. உன் கைரேகை அததான் சொல்லுது. உன் புருஷன் எல்லா வகையிலயும் வித்தக்கார, ஊர் உலகத்தையே கலக்கறவ. அவன் உனக்கு புருஷனா கிடைக்க நீ ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவன் உன்னை உள்ளங்கையில வச்சு தாங்குவான்.
அவன் அருமைய நீ லேட்டா தான் உணர்ந்திருப்ப. அது மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுது. அம்மா ராசாத்தி. ரெட்டை குழந்தையா? ஆமா தாயி, அவன மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் உன்ன மாதிரி ஒரு பெண் குழந்தையும் பிறக்க போகுது. என்ன தாயி சிரிக்கிற? நான் சொன்னதை நீ நினைச்சு பாத்தியா? ஆமா. கவலைப்படாத, அவ இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்னும் ஆகாது. மொத்தத்துல அவன் உன் குடும்பத்தையே காக்க வந்த குலசாமி தாயி. தனலட்சுமி, நல்ல வார்த்தை சொல்லிருக்க. ஆமா என் பேத்திக்கு ரெட்டை புள்ள பிறக்கணும். உனக்கு பட்டு புடவே வாங்கி தரேன். சந்தோஷமா கொடுங்கம்மா. சகல களத்துல இறங்கு. கெட் இன்டு ஆக்ஷன். அந்த ராமர் பொம்மைய ரேவதிக்கு ஜெயிச்சு கொடு. ஏங்க சும்மா இருங்க, இதை நான் ஒன்று சொல்லிட்டு இருப்பீங்க. சகல, இது நம்ம திறமைய காட்டுறதுக்கான இடம். சும்மா களத்துல இறங்கி ஒரு கலக்கு கலக்குப்பா. ஜெயிச்சு சிலைய வாங்கி கொடுப்பியா, அதை விட்டுட்டு முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ரேவதி, அந்த விளையத்தை கொடு. சகல, கோதாவில இறங்கு. சகல, இந்தா. ஸ்டார்ட் பண்ணு. சகல, சகல, ஃபர்ஸ்ட் எப்பவும் மிஸ் ஆகுறதா, அது சாமிக்கு. நெக்ஸ்ட் அடடடடா, ரெண்டாவது மிஸ் ஆயிடுச்சா? சகல, இங்க பாரு. மனச தளர விடாம அடுத்த ரிங்க கரெக்டா போடு. ரெடி? ஏய், சூப்பர் சகல. ரேவதி, கண்ணை திறந்து பாரு. நீ ஆசைப்பட்ட ராமர் சிலைய வளையத்தை போட்டு தூக்கிட்டாப்ல சகல. தேங்க்ஸ் ராஜா.